Hi guys and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்க டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா Bitcoin has officially crossed 66k mark. So last week கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு $8,000 வந்து பாத்தீங்கன்னா Bitcoin வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. சோ இதை வந்து நாங்க லாஸ்ட் வீக்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தாலே புரியும். ஓகே ப்ரோ, இப்போ அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் 70k வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ஈஸியா டார்கெட் வச்சு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் என்னென்ன ரீசன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸால மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க பிட்காயினோட ETF. ஸோ பிட்காயினோட ETF ஓட ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குவாட்ரண்ட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. குவாட்ரண்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ குவார்டர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஸோ இதான் குவார்டர் 2. ஸோ ஆல்ரெடி இப்பதான் ஜூலைல ஒரு 20 நாளே ஆயிருக்கு. இதுல குவாட்ரண்ட் 1 கம்பேர் பண்ணும்போது 79% பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ETFஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்ஃப்ளோஸ் கொண்டு வந்திருக்காங்க குவாட்ரண்ட் 2ல. இட் இஸ் ஆல்ரெடி ஜூலை ஒன்லி. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து எதிர்பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம். 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ நான் சொல்லியிருக்கேன் நிறைய கீ ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ல வாட்ச் பண்ணணும், CPI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னா வட்டி ரேட் எவ்வளவு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வட்டி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பயங்கரமா கட் டவுன் ஆக போகுது, அதாவது கம்மியாக போகுதுன்றாங்க. ஸோ இந்த கம்மி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கிரிப்டோ பிரைசஸ்க்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுதான் இப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்பர் 3, இத்தேரியமோட ஸ்பாட் ETF அப்ரூவல். ஸோ இத்தேரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா $3,500 கிராஸ் ஆயிடுச்சுங்க. நான் என்ன சொன்னேன், ஸோ ஆல்ரெடி நம்ம டெட்லைன் வந்து 12:30 சொல்லியிருந்தாங்க. அந்த மொமெண்டம் பிட்காயின் கீப் அப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இத்தேரியம் மேல போகும்னு சொல்லிட்டு நம்பர் 1. நம்பர் 2, ஜூலை 18. ஸோ ஜூலை 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் இயர். ஸோ நாளைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இத்தேரியம் இந்த டைம்ல 3,500 இஸ் a வெரி குட் ஸ்டேஜ், நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கீ திங் வந்து சொல்றாங்க, 21 ஷேர்ஸ் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சொலானா ETF வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் சொலானா ETF வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஆங்ஸைட்டியா வச்சிருக்காங்க. நீங்களும் ரொம்ப ஆங்ஸைட்டியா கண்டிப்பா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. Thank you.